வணக்கம். இன்னைக்கு வீடியோல தனுசு ராசிக்கு கடந்த ஒரு வருஷமாவே உங்க ராசி அதிபதி குரு பகவான் 6ஆம் இடமான ரிஷப ராசியில் மறைவு பெற்றிருந்தார். அதனால உங்களுக்கு பல்வேறு முயற்சிகள்ல தடை இருந்திருக்கும். உங்களோட எண்ணங்களும் நிறைய இடங்கள்ல குழப்பமாக இருந்திருப்பீர்கள். உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல சிக்கல்களும் இன்னல்கள் துன்பங்கள்னு வரிசையா வந்திருக்கும். 3ஆம் இடத்துல சனியும் உங்களுக்கு ஃபேவரா இல்லை. அப்ப இந்த கிரக அமைப்புகள்ல ரொம்ப பெரிய துன்பங்களையும் சிக்கலையும் சந்தித்த தனுசு ராசிக்கு கடவுள் ஒரு அற்புதமான 3 யோகங்களை, முத்தான 3 யோகங்களை உங்களுக்கு ஒரே நேரத்தில் தருகிறார். ஒரே நேரத்தில் 3 யோகங்கள்ங்கிறது வாழ்க்கையில யாருக்குமே கிடைக்காதது. அப்படிப்பட்ட ஒரு அரிய கிரக சேர்க்கை, அற்புதமான யோகம் இப்ப உங்களுக்கு வந்திருக்கு. அது என்ன யோகம்? அது எதையெல்லாம் தரும்? இவ்வளவு நாள் தடையானது எப்படி விலகும்? அற்புதங்கள் எப்படி நடக்கும்? அதிர்ஷ்டங்கள் எப்படி கிடைக்கும்? இது எனக்கு என்ன தரும்னு தனுசு ராசிக்காரர்கள் ஒவ்வொருவரும் அவசியம் கட்டாயம் பார்க்க வேண்டிய வீடியோ. எல்லா விஷயமுமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பயனை தரும். இந்த மாதிரி ஒரு அரிய கிரக சேர்க்கை கிடைக்கும் பொழுது பயன்படுத்திக்கிறோம். இது போல ஒரு கிரக சேர்க்கை இன்னைக்கு தனுசு ராசியில பிறந்த குழந்தைக்கு கூட இனிமேல் வராது. எப்படி இருந்தாலும், எந்த வயதில் இருந்தாலும், எந்த துறையில் இருந்தாலும் தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கு இது கட்டாயம் யோக காலமே. அப்ப இப்படிப்பட்ட யோகம் எல்லாம் வருது, 3 அரிய கிரக சேர்க்கை வருது, இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் நமக்கு இருக்கும். இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகுது, முன்னேற்றம் வரப்போகுது, ஏற்றம் வரப்போகுது, நம்பிக்கை கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இறைவன் காரண காரியங்கள் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் ஒருவரின் வாழ்க்கையில் நிகழ்த்துவது இல்லை. இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. அதே போல மற்ற தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்கள் அவங்க உங்க ஃபேமிலி மெம்பரா இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அல்லது உங்க கூட வேலை பார்க்கறவங்களா இருக்கலாம், எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. காரணம் இந்த அரிய கிரக சேர்க்கை அவர்கள் வாழ்க்கையிலையும் இன்னொரு முறை வராது. 3 முத்தான கிரக சேர்க்கை, 3மே உங்களுக்கு அற்புதத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரும். சரித்திர சாதனை படைக்க உதவும். அதுல முதல் யோகம், உங்க ராசி அதிபதியான பரிபூர்ண சுப கிரகமான குரு பகவான் 6ல் மறைந்திருந்தார். அந்த 6ஆம் இடம் சுக்கிரனோட வீடான ரிஷபராசி. இப்போ சுக்கிரன் அப்படிங்கிற அந்த 6ஆம் வீட்டிற்கு அதிபதி உங்க ராசிக்கு 4ஆம் இடமான உங்க ராசி அதிபதி குருவின் இன்னொரு வீடான மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார். அது சுக்கிரன் உச்சம் பெறும் இடம். அப்ப சுக்கிரன் 200% சக்தியோடு இருப்பார். தனுசு ராசிக்கு சுக்கிரன் நல்லது செய்ய மாட்டாரே? அடுத்த கேள்வி நமக்கு வரும். சுக்கிரன் நல்லது செய்ய மாட்டாருங்கிறது ஓரளவுக்கு உண்மை. ஆனா சுக்கிரன் குருவின் வீட்டிலும் குரு சுக்கிரன் வீட்டிலும் பரிவர்த்தனை பெற்று இருக்கும் பொழுது சுக்கிரனும் வேலை செய்வார், குருவும் வேலை செய்வார். 2 கிரகமுமே இயற்கை சுப கிரகங்கள், 2மே பணத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள். உங்களுக்கு நல்லது செய்யாத சுக்கிரனும் பலன்களை அள்ளி கொடுக்கும் இடத்தில் 200% சக்தியோடு 6ஆம் இடத்தில் இருந்த மறைவு பெற்ற குருவும் இப்பொழுது ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு பல்வேறு பலன்களை அள்ளித்தரப்போகிறார். அப்ப 6ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதி மறைவு பெற்றிருந்தாருங்கிற கவலை நீங்கிவிட்டது. இது முதலாவது யோகம். இந்த யோகத்துக்கு பெயர் பரிவர்த்தனா யோகம். இந்த பரிவர்த்தனை யோகம் யாருக்கு வேலை செய்தோ இல்லையோ தனுசு ராசிக்கு சூப்பரா வேலை செய்யும். இது யோகம் நம்பர் 1. அடுத்தது யோகம் நம்பர் 2 அப்படின்னா திரிகிரக சேர்க்கை, திரிகிரக யோகம். பேர்லயே இருக்கு, 3 கிரகங்கள் உங்களுக்கு ஒரே ராசியில் இடம்பெற்றிருப்பது. அது உங்களுக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானமான கும்ப ராசியில் சனி, சூரியன், புதன். புதன் தான் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதி. அவர் 3ஆம் இடத்தில் பிப்ரவரி 11ஆம் தேதியிலிருந்து அமர்ந்திருக்கிறார். அடுத்தது உங்க ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரியன், சிம்ம ராசியோட அதிபதி. சூரியன் 3ஆம் இடத்துல மாசி 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 14 இருந்து அமர்ந்திருக்கிறார். அப்ப அந்த கிரகமும் அங்கே போய் அமர்ந்து விட்டது. அப்ப சூரியன், சனி, புதன். நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், சூரியனும் சனியும் எதிரிகளாச்சே, பகை கிரகங்களாச்சே, பலன் கிடைக்குமா அப்படின்னு. எப்பொழுதுமே சூரியன் ஒரு இடத்தில் வந்து அமர்ந்து விட்டால், நவ கிரகங்களில் ராஜ கிரகமாக சூரியன் இருப்பதால் சூரியனின் வெளிச்சமே எல்லா கிரகங்களிலும் உயிர் தன்மைக்கும் கிரகங்களில் உயிர்கள் சுவாசிப்பதற்கும் காரணமாக இருப்பதால் அங்கே சூரியனின் சக்தியை அதிகரித்து இருக்கும். சனி
உங்களுக்கு சுபத்தன்மையை பெறுவார். சனி உங்களுக்கு கெடு பலன்களை தராமல் அட்லீஸ்ட் அமைதியாவது இருப்பார். அப்படிப்பட்ட சனி, சூரியன், புதன் சேர்க்கைக்கு பெயர் திரிகிரக யோகம், திரிகிரக சேர்க்கை. இது யோகம் நம்பர் 2. 3வது யோகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான யோகம். உங்க ராசியிலிருந்து 7ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ள பாத்தீங்கன்னா நவ கிரகங்கள் 9, அதுல 8 கிரகங்கள் வரிசையாக மாலை கட்டி போடுற மாதிரி மாலையாக இருக்கும். கேதுவை தவிர ஏனைய 8 கிரகங்களுமே தனுசு ராசிக்கு அடுத்தது மகரத்துல இருந்து மிதுனத்துக்குள்ளேயே இருக்கும். இதுக்கு பெயர் கிரக மாளிகா யோகம். கிரகங்கள் மாலையாக அணிவகுத்து அற்புதத்தை வரிசை கட்டிட்டு கொடுக்கறதுக்கு பெயர் கிரக மாளிகா யோகம். பரிவர்த்தனையா யோகம்ங்கிறது 1, திரிகிரக யோகம்ங்கிறது 2, கிரகமாளிகா யோகம்ங்கிறது 3. இந்த 3 யோகமும் பிப்ரவரி 11 இருந்து 90 நாள் இருக்கும். நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், சூரியன் 30 நாள், புதன் 30 நாள் ஆச்சே, பயிற்சி ஆயிடுமே, சனி வேற மார்ச் 29 பயிற்சி ஆயிடுமேன்னு. ஆனா கிரகமாளிகா யோகமும் இருக்கும். சனி 4ஆம் இடமான மீன ராசியில உங்க ராசி அதிபதியின் இன்னொரு வீட்டுக்கு போறதுனால சனி இன்னும் சுபத்தன்மை பெற்று விடுவார், குரு வீட்டில் போய் அமர்வதால். அப்பவும் சிறப்பு தான். அடுத்தது சூரியன் யோகாதிபதி. அவர் முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்துல இருந்து அடுத்தது உடனே பங்குனி மாசம் எங்க போயிடுவார்? மீன ராசிக்கு போவார். அது உங்களுக்கு சுகஸ்தானம்னு சொல்லலாம். வீடு, மனை, வண்டி, வாகன யோகத்தை தரும் ஸ்தானம். ஒரு மனிதனுடைய நல்ல ஒரு வாழ்க்கை, வீட்டுல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாம் அமைவதற்கு 4ஆம் இடம் சிறப்பா இருக்கணும். யோகாதிபதி 4ல போய் அமர்ந்துருவார். அடுத்தது 7ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியான புதனும் 30 நாள் கழிச்சு அங்க போய் அமர்ந்துருவார். அதுவும் சிறப்பு தான். இந்த யோகங்கள் பிப்ரவரி 11 இருந்து 90 நாள் இந்த யோகம் இருக்கும். சரி, இந்த கிரகங்கள் என்ன பலனை தரும்? அதான் முக்கியம். அதை இப்ப பார்க்க போறோம். இதுல பரிவர்த்தனை யோகம் பெற்ற சுக்கிரனும் குருவும் என்ன செய்வார்? உங்க ராசி அதிபதியும் 4ஆம் இடத்திற்கும் அதிபதி குரு. அவர் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு கட்டும் யோகத்தை ஏற்படுத்தி தருவார். வண்டி வாகனம் வாங்குற யோகத்தை ஏற்படுத்தி தருவார். ஏற்கனவே இருக்கிற வண்டியை மாத்தி அமைக்கலாம். வீடு கட்டிட்டு இருக்கிறதுக்கு ஏதாவது பொருளாதார உதவி கிடைக்கலன்னா அந்த பொருளாதார உதவி கிடைக்கும். காரணம், சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். சுக்கிரனும் பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம், குரு உங்க ராசி அதிபதியும் பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம். பண உதவிகள் கிடைக்கும். வங்கியில லோன், அது பர்சனல் லோனோ, பிசினஸ் லோனோ, டேர்ம் லோனோ, மிஷினரி லோனோ எல்லாமே இப்ப அப்ளை பண்ணா கிடைச்சிடும். அல்லது ஏற்கனவே ப்ராசஸ்ல இருந்தா இப்ப அந்த லோன் சாங்ஷன் ஆயிடும் அல்லது டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்கும். வீட்டுல ஒரு சுபகாரியம் நடத்தணும். வீட்டுல இருக்க உங்களோட குழந்தைகள், உடன் பிறந்தவர்களுக்கு திருமணம் செய்யணும்னா இப்ப திருமணம் நடக்கும். ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார், கலத்திரக்காரகன். கலத்திரக்காரகன் சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருக்கும்போது வீட்டுல கண்டிப்பாக ஒரு சுபகாரியம் நடக்கும். அது திருமணம் இல்லை, ஒரு வளகாப்பா இருக்கலாம், கிரகப்பிரவேசமா இருக்கலாம், அல்லது உங்களோட குல வழக்கப்படி ஏதாவது சுப நிகழ்ச்சிகளா இருக்கலாம். எல்லாமே இப்ப கண்டிப்பாக நடக்கும். அது சீரும் சிறப்புமாக நடக்கும். 10ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் புதன். அவர் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்திற்கு அதிபதியும் போது தொழில் ஸ்தான அதிபதி யாரு? புதன். தொழில்காரகன் யாரு? சனி. தொழில்காரகனும் தொழில் ஸ்தானாதிபதியும் ஒன்னா இணையறதே தொழில், வியாபாரம், வேலையில் இருக்கிறவங்களுக்கு இது இரட்டை ஜாக்பாட்டை தரும். தொழில் பன்மடங்கு பெருகும், வியாபாரம் பன்மடங்கு விரிவடையும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, நினைச்ச இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். காரணம், 7ஆம் அதிபதியும் புதனே. 7ஆம் அதிபதி புதன் அவர் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் இருப்பதால், அவர் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு குடும்பத்தை பிரிஞ்சு, உங்க மனைவியை பிரிஞ்சு, கணவனை பிரிஞ்சு வேலையில் இருக்கிறீங்க, அரசு உத்தியோகத்துல அல்லது தனியார் நிறுவனத்துல வேலை செய்றீங்கன்னா அவங்க இருக்க இடத்திற்கே இடமாற்றம் கிடைக்கும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். ஒரு அரிய வாய்ப்பு இந்த 90 நாளில் கிடைக்கும். அடுத்தது புதன் 10ஆம் இடத்திற்கு அதிபதி. புதன் தான் நவீன தொழில்நுட்பத்தையும் ரொம்ப மேம்படுத்தப்பட்ட யுக்திகளையும் குறிக்கக்கூடியவர். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை குறிக்கக்கூடியவர் புதன். அப்படிப்பட்ட புதன் அவர் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் இருப்பதால், முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு வியாபாரத்தில் ஒரு புதிய யுக்தியை கடைபிடிப்பீர்கள். அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா இருக்கலாம், ஏஐன்னு சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டை பயன்படுத்துவதாக இருக்கலாம், ஒரு சாஃப்ட்வேரை அப்டேட் பண்றது, அல்லது சாஃப்ட்வேரை புதுசா உங்க தொழில் வியாபாரத்துல புகுத்துவது, நவீன இயந்திரங்களை வாங்குவது,
அல்லது உங்களோட பழைய இயந்திரங்களை மாடிஃபை பண்ணி நவீன யுக்திகளை அதில் கடைபிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இயந்திரங்களின் திறனை மேம்படுத்துவது, இது போன்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பலனை தரும். வேலையாட்கள் பற்றாக்குறைக்கு இப்ப நீங்க முயற்சி எடுத்தா கிடைச்சிடும். இவ்வளவு நாள் சொல்லி வச்சோம், பிரைவேட் எம்ப்ளாய்மெண்ட்ல நாங்க சொன்னோம், பேப்பர்ல ஆடு கொடுத்தோம், அல்லது வேற ஏதாவது ஒரு வெப்சைட்ல நாங்க ஆடு கொடுத்தோம், ஆனா எங்களுக்கு வேலையாட்கள் அமையலினா இப்ப முயற்சி செய்ய கிடைச்சிடுவாங்க. காரணம் 10ஆம் அதிபதியான புதன் சனியோடு இருக்கிறார். சனிதான் வேலையாட்கள், சனிதான் தொழில்காரகனும், தொழில் ஸ்தானாதிபதி புதன். இதெல்லாம் ஒன்னா இருக்கும்போது 3ஆம் இடத்துல இருக்கும்போது இது சார்ந்த முயற்சி நடக்கும். வேலையில, வியாபாரத்துல, தொழில்ல என்ன மாற்றம் செய்யணும், என்ன டெவலப் பண்ணணும், பெருசு பண்ணணும், விரிவுபடுத்தணும், லோன் வாங்கணும், எல்லாமே நடக்கும். நீங்க இன்னொரு பிரான்ச் தொடங்கணும், வெளியூர்ல தொடங்கணும், வெளி மாநிலத்துல தொடங்கணும், அல்லது வெளிநாட்டுல ஏதாவது வியாபார தொடர்பு வச்சுக்கணும், வெளிநாட்டுல போய் ஏதாவது நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு வரணும், ஆர்டர் பிடிக்க போகணும், அல்லது வெளிநாட்டுக்கு சுற்றுலா போகணும், எல்லாமே நடக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு நினைவாற்றல் மேம்படும். அவர்கள் எழுதக்கூடிய தேர்வுகளில நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். விவசாயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு விவசாய சாகுபடியில ஒரு நவீன யுக்தியை கடைபிடிப்பீர்கள். அறிவியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய கண்டுபிடிப்புகளுக்கு அரசின் அங்கீகாரத்தை பெறுவீர்கள். அரசின் சலுகை, மானியம் கிடைக்கும். ஏன்னா சூரியன் தொழில் ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறார், அதாவது புதனோடு சூரியன் இணைவுபட்டு இருப்பதால். அதற்கு அடுத்தபடி 7ஆம் இடம் என்பது லைஃப் பார்ட்னரையும் குறிக்கும், பிசினஸ் பார்ட்னரையும் குறிக்கும், நண்பர்களையும் குறிக்கும். அப்ப நல்ல நண்பர்கள் அறிமுகமாவார்கள். உங்களோட பிசினஸ் பார்ட்னரோட அந்த சிக்கல் நீங்கிரும். புதுசா பிசினஸ் பார்ட்னர் ஆட் பண்ணலாம். இன்வெஸ்டர் வேணும், என்னோட பிசினஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பார்ட்னர் கிடைச்சா பரவாயில்லைன்னா இப்ப கிடைப்பார்கள். லைஃப் பார்ட்னர் அமையலே நினைக்கக்கூடியவர்களுக்கும் இப்ப லைஃப் பார்ட்னர் அமைவாங்க. லைஃப் பார்ட்னரோட ஏதாவது சிக்கல் இருக்கு, வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு, அது எல்லாமே இப்ப பைசல் ஆயிடும். கிரகமாளிகா யோகத்திலையும் 8 கிரகம் பங்கு பெறும். அதுல சந்திரன் மட்டும் 15 நாள் அந்த கிரகமாளிகா யோகத்துல இடம்பெற்றிருக்கும், 15 நாள் வெளியில இருக்கும். அதுக்கப்புறம் கேது வெளியில இருக்கும். மீதி எல்லா கிரகமுமே கிரகமாளிகா யோகத்துல 90 நாள் வரும். அப்ப இந்த கிரகமாளிகா யோகத்துல உங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் வரும். நீங்க எந்த வயசுல இருந்தாலும் சரி, என்ன துறையில் இருந்தாலும் அந்த துறையில் வெற்றி பெறுவீர்கள். சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் நிச்சயமாக கலைத்துறையில் இருக்கவங்க, தொழில்நுட்ப கலைஞர்களா இருக்கலாம், உச்ச நட்சத்திரமா இருக்கலாம், அல்லது கலைத்துறையில எந்த பிரிவுல இருந்தாலும் அவர்களுக்கு இது பயங்கரமான பீரியட். ஏன்னா 200% சக்தியோட சுக்கிரன் இருப்பார். சுக்கிரன் தான் கலைத்துறையை குறிக்கக்கூடிய கிரகம். யாருக்கு சுக்கிரன் வலுவாக இருக்கோ அவர்கள் கலைத்துறையில் ஜொலிப்பார்கள். பத்தாக்குறைக்கு சூரியன் சிறப்பாக இருக்கு. அப்ப சூரியன் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். அவர் உங்களுக்கு யோகாதிபதி. யோகாதிபதி 3ஆம் இடத்தில் இருந்தால் அரசியலில் நுழையணும்னு நினைக்கிறவங்களும் நுழையலாம். அரசியல அடுத்த லெவலுக்கு போகணும்னாலும் போகலாம். நீங்க ஒரு அரசியல் கட்சியை நடத்துபவராக இருந்தாலும் சரி, அல்லது அந்த கட்சியில உறுப்பினராக இருந்தாலும் சரி, உங்க எல்லோருக்குமே ஒரு ஏற்றம் கிடைக்கும், எல்லோருக்குமே மாற்றம் கிடைக்கும், முன்னேற்றம் கிடைக்கும். நம்பிக்கையோடு தைரியமாக உங்களோட தன்னம்பிக்கை உயரக்கூடிய அமைப்பையும் இந்த கிரக அமைப்பு தரும். அப்ப எல்லா விஷயத்திலும் வெற்றி பெறும் காலங்களில் இந்த மாதிரி ஒரு அற்புத கிரக அமைப்பு மீண்டும் வருமா? வரவே வராது. தனுசு ராசியில இன்னைக்கு பிறந்த குழந்தைங்க கூட எழுதி வச்சுக்கீங்க, இந்த 3 யோகமும் ஒன்னாக உங்க வாழ்க்கையில் இனி வரவே வராது. அப்ப இந்த அற்புத காலத்தை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்துங்கள். நான் எல்லா வீடியோவிலும் சொல்ற அதே கருத்து தான், முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும். முயலாமை ஒருபோதும் வெற்றி அடையாது. முயற்சி செய்யுங்கள். ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் திரிகிரக யோகம். அப்ப முயற்சிகள் பலன் தரும். அப்ப முயற்சி செய்ய வேண்டியது உங்கள் கையில் இருக்கு. சின்ன முயற்சி செஞ்சா கூட போதும், பெரிய அளவுல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். தனுசு ராசிக்கு ஒரு 4-5 வருஷமா இருந்த சிக்கல்களும் பிரச்சனைகளும் இன்னல்களும் உங்க கண்ணீரும் துடைக்கப்படும். உங்களுக்கு அற்புதமான பதவிகள் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும், அரசியல்ல வெற்றி, கலைத்துறையில் வெற்றி, விவசாயத்தில் நல்ல முன்னேற்றம், தொழில் வியாபாரம் வேலையில் அபரிமிதமான வளர்ச்சி, திருமண யோகம் கைகூடி வரும், இல்லத்தில் சுபகாரியம் நடக்கும், இடம் வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்கலாம். இப்படி எண்ணற்ற பலன். எல்லா வயசுலயும் எல்லாமே ஆல்மோஸ்ட் நான் கவர் பண்ணிட்டேன். இன்னும் இந்த வீடியோ லாங்கா போயிடுங்கிறதுனால நான் சுருக்கமா முடிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அரிய கிரக சேர்க்கை வராது. இந்த காலகட்டத்துல 2 நபர்கள், அதாவது 2 துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு பரிகாரம் நான் ரெக்கமெண்ட் பண்றேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சுக்கிரன் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். அந்த சுக்கிரன் வேற ராகுவோடு இருக்கார். ராகு தான் புகைப்படம், நிழல் படம், அழகு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லும். அப்ப சுக்கிரன் ராகு சேர்ந்து இருக்கும்போது சுக்கிரனோட மாணவர் தான் ராகு. ராகுவின் ஆசான் சுக்கிரன். அவங்க 2 பேரும் ஒன்னா மீனராசியில குருவின் வீட்டில் அமர்ந்திருக்காங்க. அங்கே சுக்கிரன் உச்சம். கலைத்துறையினர் நீண்ட காலமா நடக்கல, தடை தாமதம், நான் கலைத்துறையில இருந்து ஓரம் கட்டப்பட்டுட்டேன்னா, எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, நான் புதுசா முயற்சி செய்யறேன்னு நினைக்கிறவங்க, நியூவா வரக்கூடிய நியூ கமர்ஸ்,
எல்லோருமே மகாலட்சுமியின் ஆலயத்துல போய் ஒரு வழிபாடு செய்யுங்க. பௌர்ணமி நாள்ல செய்யுங்க. மிகப்பெரிய அளவுல நீங்க ரீச் ஆயிடுவீங்க. ஏற்கனவே வாய்ப்பு இல்லாதவங்க எல்லாம் மகாலட்சுமி கோவில்ல தாமரை பூவை கொண்டுட்டு போய் கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, அல்லது அங்க நடக்கும் பூஜையில கலந்துகிட்டு வந்தீங்கனாலே போதும், பெரிய அளவுல வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தது அரசியல்வாதிகள். அரசியலை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன். அவர் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். அவர் பங்குனி மாதத்துல சுக்கிரனோட போய் இணைவு பெற்று விடுவார். அரசியல் இருக்கிறவங்களுக்கு சூரியன் நல்லா இருக்கணும், இன்னொன்னு சுக்கிரன் ஆதரவு தரணும். சுக்கிரன் இப்ப உச்சம். அப்ப கண்டிப்பாக அரசியல்வாதிகள் மகாலட்சுமி ஆலயத்துல முடிஞ்ச வரைக்கும் அஸ்திர பூஜை செஞ்சுக்கங்க. அஸ்திர பூஜை செய்தால் நிச்சயமாக அரசியல்வாதிகள் இழந்த பெயர், இழந்த புகழ், இழந்த பதவியை மீண்டும் பெறலாம். கட்சியில மதிப்பு இல்லைன்னா இப்ப மதிப்பு கிடைக்கும். கட்சியில உறுப்பினர்கள் குறைவாக இருக்காங்க, அல்லது உறுப்பினர்கள் கட்சியில நமக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் நம்மள மதிக்கல, அல்லது நம்ம கிட்ட இருந்து விலகிட்டாங்கன்னா அதை விட சிறந்த நபர்கள் உங்ககிட்ட திரும்ப வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பை வழங்கக்கூடிய அற்புத கிரக அமைப்பு 90 நாள் இருக்கு. அதனால மகாலட்சுமி ஆலயத்தில் அஸ்திர பூஜை செய்வது அரசியல்வாதிகளுக்கும், மகாலட்சுமி ஆலயத்தில் தாமரை மலர்களை கொடுத்து பூஜிப்பது கலைத்துறையை சார்ந்த எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு யோகத்தை, மறைந்திருக்கும் ஒரு திறமையை, மறைந்திருக்கும் யோகத்தை ஆக்டிவேட் செய்ய அற்புத பீரியடும் இந்த 90 நாளே. அதுல பௌர்ணமியை தேர்ந்தெடுத்து செய்யுங்க, மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஜாதகத்தை அனுப்பி சரியான நாள், நட்சத்திரம், யோகம், கரணம் உள்ள அந்த நாள்ல அதை செய்து வெற்றி அடையுங்கள். எல்லோருக்குமே, எல்லா வயதில் இருப்பவர்களுக்கும், எல்லா துறையில் இருப்பவர்களுக்கும் இது ஏற்றம் தரும் காலம், முன்னேற்றம் தரும் காலம், அதிர்ஷ்டம் தரும் காலம், அற்புதம் தரும் காலம். சரித்திர சாதனையை பிரம்மாண்டமாக படைக்க இந்த கிரக சேர்க்கை உங்க வாழ்க்கையில் வந்த ஒரு அருமையான வாய்ப்பு. சரியாக பயன்படுத்தி வெற்றி அடையுங்கள். மீண்டும் இதேபோல் சிறந்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.